சார். ஒரு ரிதன்யாவை தான் உனக்கு தெரியுது. அது பணக்கார வீட்டு ரிதன்யா உனக்கு தெரியுது. 1000 ஏழை வீட்ல இருக்க ரிதன்யா உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் ரிதன்யா அப்படிங்கிற ஒருத்தங்கள நினச்சி இந்த நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது, அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க நினச்சிருந்தா நியாயம் வாங்கியிருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா நல்லா வாழ்ந்திருக்கலாம், அவங்க நினச்சிருந்தா எல்லாத்தையுமே மாற்றிருக்கலாம், இப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க. அவங்க செஞ்சது நான் ரைட்டுன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலுமே யோசிச்சு பாருங்களேன். உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஒரு வேளை இந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள எதிர்த்து போராடி வெளியே வர முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க சப்போர்ட் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் இருந்துக்கோமான்னு சொல்லி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்னத்தான் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் பேச ஆரம்பிப்பான். உங்கள் பொண்ணு போலையா? அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் பேசி புரிய வச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசினோடனே இவங்களுக்கு தான் பொண்ணோட நிலைமை என்னன்னு மறந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறான், ஏற்ற வீட்டுக்காரன் பேசுகிறான், இவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அந்த ப்ரெஷரை அந்த பொண்ணு பக்கம் திருப்புவாங்க. அவன் பேசலாமா, அவனை எப்படியா மாற்றிடலாம், நீ இப்போ சேர்ந்து வாழ முயற்சி பண்ண அப்படின்னு அந்த பொண்ணை மறுபடியும் சமாதானப்படுத்தி அந்த தெருநாய்க்கிட்ட தான் அனுப்பியிருப்பாங்களே தவிர கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வேறு வழி என்ன, இந்த பிரச்சனைக்கான முழு சொல்யூஷன் என்னன்னு அந்த பேரண்ட்ஸ் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் அக்ரி பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, இதான் உண்மையான நிலவரம். ரிதன்யா அப்படின்னு இந்த உலகத்தில் இந்த ஒரு ரிதன்யா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ பெண்கள் இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ ஆண்கள் எல்லாருமே கெட்டவங்களான்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனையோ ஆண்களும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன கொடுமைனா, பாதிக்கப்படுற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நியாயம் கிடைக்கிறதில்ல. தப்பு பண்ணுறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறான். இப்போ இந்த ரிதன்யா விஷயம் எந்த மாதிரி மாறிட்டு இருக்குன்னா, நம்ம செத்தா மட்டும்தான் நம்மளை நல்லவாங்கன்னு சொல்லுவாங்களோ, நம்ம உயிரோடு இருந்து போராடினா நம்மளை தேனான்னு தான் யோசிப்பாங்களா அப்படிங்கிற மைண்ட் ப்ராசஸ் தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்போ வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு அந்த மனநிலைமைக்கு எந்த பொண்ணையும் கொண்டு போகாதீங்க, எந்த ஆணையும் கொண்டு போகாதீங்க. எதிர்த்து போராடி வாழ்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா? அந்த தைரியத்தோடு வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள கோழை ஆக்கிடாதீங்க.